நோ என்ன மாடு மேயராத்துல வந்து மாடு பிடிக்கிற மாடு எங்க மேயா அப்பா 6 மணிக்கு மேல வந்து மாடு பிடிப்பா யார் வந்து கேட்பா ஆள் ஒரு மாதிரி தெரியும் அப்பதான் மேயராத்துல வந்து மாடு பிடிப்பீங்க மேயராத்துல நான் மாடு பிடிக்கிறீங்க நீங்க மெயின் ரோட்ல முடியா மாட்டா நீ 6 மணிக்கு வந்து மாடு பிடிச்சுமா ரோட்ல ஆள் இல்லாத மாதிரிலாம் தெரியும் அப்பதான் நேது தெரியும் இதான் மாடு மேயராடா மாடு மேயரத்துல மாடு பிடிக்கிறா மெயின் ரோட்ல பிடிச்சுப்பா 6 மணிக்கு மேல ஆள் இல்லாத மாதிரி தெரியும் அப்போ வந்து பிடிச்சுமான்றேன் யாரும் வரமாட்டாங்க நீ இப்ப ஆள் இருக்கிற மாடு பகல் மேயற மாட்டை வந்து பிடிச்சா எப்படி மேயறத்துல இதான் மாடு மேயறாடம் கிரவுண்ட் தான் மேயறாடம் மேயறத்துல வந்து யாரும் மாடு பிடிப்பாங்களா இல்ல சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு மாடு பிடி ஆள் அது தெரியும் அது வரவே மாடு வந்து மாடு பிடிக்கிறா மேயறத்துல இருக்கிற மாட்டை பிடிக்காம மாடு வந்து பிடிக்கிற மாடு மேய என்ன மேயா சாயந்தரம் 6 மணிக்கு வா ஆள் அது மாடு தெரியும் மேய வந்து பிடிச்சுமா சரியா மாடு மாடு நிக்குதா மாடியா ரோட்ல மேய மாடு நிக்குதா சரியா ரோட்ல டெலிவரி மாடு நிக்குதா இல்ல எங்க மாடுகளை எதுக்காக பிடிக்கிறீங்கன்னு ரோட்ல சுத்தி திரியும் மாடுகளை பிடிக்க வந்த அதிகாரிகள் கிட்ட உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தாம்பரம் மாநகராட்சி 70வது வார்டு மாடம்பாக்கம் பகுதியில சாலையில மாடுகள் சுத்தி திரியறதுனால அதிக விபத்துகள் ஏற்படுறதா கூறப்படுது. இதை தொடர்ந்து 5வது மண்டல அலுவலகத்துக்கு தொடர்ச்சியா புகார் வந்ததை அடுத்துதான் மாநகராட்சி ஆணையர் சி பாலச்சந்தர் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டலத்துக்குட்பட்ட சுகாதார ஆய்வாளரான நாகராஜன் அவர்களுடைய தலைமையில 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மாடுகளை பிடிக்கிறதுக்காக கோழிப்பண்ணை பகுதிக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ சாலையில சுத்தி திரிஞ்ச மாடுகளை பிடிக்க முயற்சி செய்யும் போதுதான் மாடுகளினுடைய உரிமையாளர்கள் அங்க வந்து அதிகாரியோட கடும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. மேய்ச்சலுக்கு போகக்கூடிய மாடுகளை எதுக்காக பிடிக்கிறீங்க, ரோட்ல சுத்தி திரியக்கூடிய மாடுகளை பிடிங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளோட இப்படி உரிமையாளர்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ மாடுகளை பிடிக்க வந்த வாகனத்தின் முன்னாடி மாட்டினுடைய உரிமையாளர் ஒருத்தர் சாலையிலேயே உட்கார்ந்து மறியல்ல ஈடுபட்டதால போலீசார் உடனடியா விரைந்து வந்து அவரை அப்புறப்படுத்தி 10 மாடுகளை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு உரிமையாளருக்கும் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. மாடுகள் காஞ்சிபுரம் வாலாஜாபாத்தில் இருக்கக்கூடிய கோசோலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கு.